ஐபிஎல் ரிட்டென்ஷன் பத்தி அதிர்ச்சி தகவல் கொடுத்த பிசிசிஐ இந்த இயர் மெகா ஆக்ஷன்ல நோ ஆர்டிஎம் அஸ்வின் போராட்டம் வெற்றி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஐபிஎல் 2025ஓட ரிட்டென்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல பிசிசிஐ ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்க்கலாம். அப்படியே சிஎஸ்கே சைட்ல ரிட்டென்ஷன் பிளான்லாம் என்னவா இருக்கும், அவங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாமளும் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஃபேன் கிரிக்கெட். பிசிசிஐ ரிட்டென்ஷன் ரூல்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் 3+2+2 அப்படின்ற கவுண்ட்ல தான் இருக்க போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு 4+1 அப்படின்ற கவுண்ட்ல இருக்க போகுது அப்படின்னு நியூஸ்லாம் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம பிசிசிஐ கடைசியா ஒரு ரிட்டென்ஷன் ரூல்ஸ் பத்தி ஒரு முடிவு எடுத்ததா ஒரு தகவல் நோட் பண்ணிக்கிங்க. இதுவும் அன்அபிஷியல் தான். ஸோ அந்த அன்அபிஷியலான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் டீம்ஸ்லாம் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நோ ஆர்டிஎம் இருக்க போகுது. அதாவது ரைட் டு மேட்ச் வச்சு எந்த ஒரு பிளேயரையும் நம்ம ஆக்ஷன் வந்து வாங்க முடியாது. அதுதான் இதோட மீனிங். இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு ரூல் தான். ஏன்னா இந்த ஆர்டிஎம் ரூல் பத்தி ஒரு பெரிய கன்சர்னை அஸ்வின் மற்றும் பீடாக் வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல டிஸ்கஷன் பண்ணி தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு பெரிய இன்செக்யூரிட்டியை வந்து கொடுக்கும். அந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியா அவங்க சொன்னது வந்து யாரு கேட்டுச்சோ இல்லையோ, கடவுளுக்கு கேட்டுருச்சு போல. இந்த மாதிரி வந்து 5 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல ஐபிஎல் டீம்ஸ்லாம் அவங்களோட கோர் 5 பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்றதுக்கான 50% சான்ஸ் வந்து இங்கேயே இருக்கு. ஆர்டிஎம் இல்லாத பட்சத்துல டைரக்டா ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் தான் போய் ஆகணும். இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா 5 பிளேயர் ரீடைன்ல 4 வந்து இந்தியனா இருக்கலாம், ஒரு ஃபாரினரா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல 3 இந்தியன் இருக்கலாம், 2 ஃபாரினர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 ரீடைன்ல என்னென்ன ஸ்லாட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து அபிஷியல் நியூஸாவே நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல 3+2 தான் மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎஸ்கே டீம் வந்து மோஸ்டா யாரெல்லாம் 3+2க்குள்ள அடக்க போறாங்க அப்படின்னா, ருத்துராஜ், ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 2 பிளேஸ்ல இருக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஹை பிரைஸ் போகும், செகண்ட் இருக்கிறவங்க செகண்ட் ஹை பிரைஸ், ஸோ தேர்ட்ல இருக்கிறவங்க தேர்ட் ஹை பிரைஸ் போவாங்க. அந்த மாதிரி தேர்டா வந்து தோனியை தான் ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கேஸ் தோனி விளையாடுனா தேர்ட் பிளேஸ்ல தான் ரீடைன் ஆவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தகவலுமே வெளியாயிருந்துச்சு. ஸோ அந்த 2 ஃபாரின் பிளேயர்ஸ் யாரா இருக்க போறாங்க அப்படின்னா, பத்திரனா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்வே இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் சொன்ன இவங்க எல்லாருமே சிஎஸ்கே டீம் வந்து ரீடைன் பண்ணுற அந்த பட்சத்தில் ஒரு கோர் டீம் 5 பேர் வந்துருவாங்க. ஸோ சிவன் டூபே மட்டும் ஒரு மிஸ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் சிஎஸ்கே சைட்ல இருந்து என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அக்டோபர் 2nd வீக்குள்ளாத இந்த ரீடைன் மற்றும் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்டை வந்து விடணும் அப்படின்ட்டு வந்து பிசிசிஐ சொல்ல போறதா ஒரு தகவல். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பிசிசிஐ என்ன ரூல் கொண்டு வராங்க. ஸோ ரீடைன் மற்றும் ரிலீஸ் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம சேனல்லே வீடியோவா போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.